அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரிவன் சேனல். வீட்ல இருந்தே பார்க்கக்கூடிய அளவுல நல்ல ஒரு ஹெய்ஸ்ட் த்ரில்லர், அதாவது இந்த பணம் கொள்ளையடிக்கிற மாரியான படங்கள்லாம் விரும்பி பார்க்குறவங்களுக்காக, இப்போ தமிழ் டப்பிங்கோட இந்த மாசம் ரிலீஸ் ஆகி டைரக்ட் ஓடிடி ரிலீஸா Netflixல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. இந்த 2024ல ரிலீஸ் ஆன இப்போ ஜனவரியில பொங்கல் ரிலீஸ் ஆகியிருக்க ஒரு ஆங்கில படம் தான், ஹாலிவுட் படம் தான் லிஃப்ட். இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இதோட இயக்குனர் வந்து கேரி கிரே. அவர் வந்து ஏற்கனவே இந்த இட்டாலியன் ஜாப்ஸ்ன்னு சொல்லி ஏஸ் த்ரில்லருக்குலாம் ஒரு முன்னோடியான சிறப்பான படத்தை இயக்குனவர். அது இல்லாமல் ஃபாஸ்ட் ஃபூரியஸோட 2, 3 பார்ட்ஸ்லாம் அவர் வந்து இயக்கி மிக புகழ் பெற்றவர். அவரோட இயக்கத்தில் வருது, அது இல்லாமல் டைரக்ட் நெட்ஃப்ளிக்ஸில் வருதுன்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வந்த படம். அது இல்லாமல் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு வந்து கிட்டத்தட்ட 680 கோடி பட்ஜெட்டில் டெக்னிக்கலி சவுண்டாக நல்ல ஒரு படம் பார்க்கும்போது சிஜி எஃபெக்ட்லாம் பண்ணி ஒரு பரபரப்பான ஒரு நல்ல ஒரு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக விஷுவல் ட்ரீட்டாக இருக்க மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் தான், வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய படம். இந்த படம் லிஃப்ட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து 1.25 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அது இல்லாமல் இந்திய மொழிகளான தமிழ், தெலுங்கு மற்றும் பல மொழிகள்லையும் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ்லேயும் அவைலபிளாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய படம். ஸோ அதனால் இந்த படத்தை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது ஃபேமிலியோட பார்க்கலாம், அது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இதோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நம்ம புது படங்களோட ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருங்களில் இருக்கும்போது சரி, இந்த மாதிரி டைரக்ட் ஓடிடி படங்கள் எப்படி இருக்கும்னு ஜட்ஜ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் ஃபீட்பேக்கு கன்க்ளூஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு கொள்ளைகள்லாம் பண்ணிட்டு வர்றாரு. அவர் தான் வந்து ஹீரோ கெவின் ஹார்ட். ஒரு பிரபல நடிகர், ஒரு ஹாலிவுட் நடிகர். அவர் என்னன்னா, ஒரு இந்த ஒரு ஓவியங்கள்லாம் வந்து இந்த கண்காட்சிக்கெல்லாம் போயிட்டு மிகப்பெரிய ஏலத்தெல்லாம் எடுத்து அதை வந்து அங்கேருந்து மியூசியத்தில் அந்த ஏலத்துலேருந்து எடுத்து திருடி விற்று அதை வந்து நல்ல காசாக்குறது, இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் கூட வந்து ஒரு டீமாக இருக்காங்க. ஒரு 6 பேர் கொண்ட டெக்னிக்கல் டீம் மாதிரி. அவங்க வந்து நல்லா ஷார்ப்பானவங்க. அவங்க டீமில் ஒருத்தருக்கும் ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும். ஒருத்தர் வந்து இந்த ஒரு ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணுற மாதிரி அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து கேமராவில் நல்ல நாலேஜ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு 6 பேர் இவங்க டீமில் இருப்பாங்க. இவர் தான் அதுக்கு ஹெட் மாதிரி வராரு. ஸோ அந்த 6 பேரில் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி இவங்க டோக்கியோவில் வந்து ஒரு ஓவியத்தை கடத்தும் போது இன்டர்போலில் மாட்டிக்குவாங்க. அந்த இன்டர்போலில் இருக்கிற ஒரு லேடி ஆஃபீஸரை வந்து ஹீரோ வந்து ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு அவங்களோட வந்து லிவ் டுகெதரில் இருப்பார். ஸோ அதனால் அந்த கேஸ்லேருந்து தப்பிச்சிருவார். ஸோ இந்த இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது இன்டர்போலுக்கு வந்து ஒரு ரகசியமான ஒரு தகவல் வருது. அது என்னென்னா, ஒரு 500 கோடி மதிப்புள்ள தங்கத்தை வந்து கடத்துகிறாங்க. அதை வந்து அந்த தங்கத்தை வந்து அந்த கும்பலுக்கு கைக்கு போச்சுன்னா அவங்க வந்து வேறு நாசகரமான வேலைகள்லாம் செய்வாங்க. ஸோ அந்த வில்லன்கிட்டேருந்து காப்பாற்றணும். ஸோ அதுக்கு வந்து டைரெக்டாக போகாமல் இது இன்டைரக்டாக வந்து ஒரு ஆப்ரேஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது இந்த லேடி ஆஃபீஸருக்கு. அவங்க வந்து அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான ஹீரோ கெவின் ஹார்ட்டு வந்து அணுகுறாங்க. நீங்கள் வந்து அந்த அந்த டீம் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இதில் இந்த இன்டைரக்டாக இந்த இல்லீகலாக வந்து அந்த கோல்டை வந்து வில்லன் கைக்கு போக விடாமல் அந்த 500 மில்லியன் மதிப்புள்ள அந்த கோல்டை வந்து இன்டர்போலுக்கு சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா, நாங்கள் வந்து உங்களை வந்து அந்த கேஸு அந்த டோக்கியோவில் வந்து நீங்கள் மாட்டின கேஸ்லேருந்து எல்லோரையும் விடுவிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டு. ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. இந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்டர்போல்லேருந்து பிடியிலேருந்தும் வெளியே வரணும்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஸோ ஆனால் அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு வேலை. என்னென்னா, ஒரு ஃப்ளைட்டில் தான் கடத்துகிறாங்க. ஒரு அந்த 500 மில்லியன் மதிப்புள்ள கோல்டு கட்டியாக வரும். அதை வந்து ஃப்ளைட்டில் தான் கடத்துகிறாங்க. ஸோ அதை கடத்துறத வந்து இந்த நடுவானத்தில் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணி அதை வந்து கடத்துறது, ஹைஜாக் பண்ணுறது, இல்லைனா அது வந்து ஹெய்ஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் தான் அதை வந்து சாத்தியம். ஏன்னா அது லேண்டிங் பண்ணால் நிறைய செக்யூரிட்டிலாம் இருக்கும். ஸோ அதுக்காக ஹீரோ வந்து சொல்கிறாரு, நம்ம நடுவானத்திலே கடத்தலான்னு சொல்லி அவங்க டீம்லாம் மிரண்டு போகிறாங்க. எப்படி கடத்த முடியும்னு அதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறாரு.
அந்த ஸ்கெட்ச் படி அந்த பிளான் வந்து ரொம்ப ரிஸ்க்கான பிளானு, ரொம்ப உயிருக்கு ஆபத்தான உயிர பணயம் வச்சு பண்ற அந்த ரிஸ்க்கான பிளானு எப்படி அவங்க செயல்படுத்துனாங்க? அதுக்கப்புறம் அந்த அந்த கோல்டு அவங்களுக்கு கைக்கு கிடைச்சுதா? இல்லன்னா அவங்க மாட்டிக்கிட்டாங்களா? அப்புறம் அந்த இன்டர்போல் கேஸ்லேருந்து விடுவிக்கப்பட்டாங்களா இல்லையா? அப்படிங்கிறது பரபரப்பான சொல்லக்கூடிய தான் பேலன்ஸான மிச்ச கதை. இதோட ப்ளஸ் பாயிண்ட் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா 1 1/4 மணி நேரத்தில கிறிஸ்பா சொல்லி முடிச்சிடுறாங்க. அதனால பரபரப்பாவே இருக்கு. அது இல்லாம டெக்னிக்கலி சவுண்டாவே இருக்கு. இந்த படம் முழுக்கவே. ஏன்னா, இது வந்து ஒரு ஸ்டுடியோக்குள்ள தான் எடுத்திருக்காங்க. 2, 3 காட்சி தான் அவுட்டோர் மாரி இருக்கும். மீதி எல்லாமே ஸ்டுடியோல எடுத்திருக்காங்க. அது இல்லாம ஃபுல்லாவே இந்த ஃப்ளைட்ல வர மாரி, இந்த ஜெட் விமானத்தில வர மாரி தான் இருக்கும். அது வந்து நம்ம வந்து செட்டிங்குன்னே சொல்ல முடியாம அளவுக்கு நம்மளே அந்த ஃப்ளைட்ல பயணிச்சா எப்படி இருக்கும்? அந்த பேசஞ்சர் ஃப்ளைட்ல. அந்த பேசஞ்சர் ஃப்ளைட்ல தான் அந்த 500 மில்லியன் மதிப்புள்ள கோல்டு கடத்துறாங்க. பேசஞ்சர்ஸும் இருப்பாங்க. ஸோ, அது அது எப்படி ரிஸ்க் எடுத்து கடத்த வராங்கன்றத நல்லா பரபரப்பா சொல்லியிருப்பாங்க. நல்லா போர் அடிக்காம போகுது ஆரம்பத்துலருந்து எண்டு வரைக்கும். அது இல்லாம ஹீரோ அந்த கெவின் ஹார்ட் வந்து நல்லா ஒரு கூலா நடிச்சிருக்காரு. எந்த ஒரு டென்ஷனும் எடுத்துக்காம. அது இல்லாம ஹீரோயினா வர அவங்களும் வந்து அவங்க கேரக்டர் வந்து சிறப்பாவே பண்ணியிருக்காங்க. குகு மபாத்தா ராவ். அவங்க தான் கேரக்டர் சிறப்பா பண்ணியிருக்காங்க. அது இல்லாம வில்லன் கேரக்டர்ல வர அந்த ஜீன் ரெனோ, அவரும் ஒரு கேரக்டர் வந்து நல்ல மிரட்டலா அந்த காட்சி அமைப்பில கொடூரமாலாம் நல்லா சிறப்பா பண்ணியிருக்காரு. அது இல்லாம படத்துல நடிச்ச அந்த டீம்ல வரவங்க எல்லாருமே ஹீரோவோட டீம்ல வரவங்களுமே எல்லாமே ஒரு ரியாலிட்டியா இருக்க மாரியே இருக்கு. அவங்களோட ஆக்டிங்லாம் பக்காவா பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம இயக்குனர பாராட்டலாம். கேரி வந்து ஏற்கனவே பல ஹிட் படங்கள கொடுத்தவர் ஹாலிவுட்ல. மிகப்பெரிய இயக்குனர். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த இட்டாலியன் ஜாப்னா ஐஸ் த்ரில்லர்லாம் எடுத்து மிகப்பெரிய முன்னோடின்னு சொல்லக்கூடிய படங்கள் ஐஸ் த்ரில்லருக்கு. அந்த மாரி படங்கள்லாம் எடுத்தவரு. அது இல்லாம இந்த குழுவுல வர ஒரு லேடி வந்து ஏற்கனவே வேஸ்ட் படங்கள்ல வந்து அந்த நம்ம மிக சிறப்பான அந்த சீரிஸ்ல வந்து நடிச்சவங்க. ஹீரோயினும் அவங்க பாட்ட சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாரி படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்க கேரக்டர் சிறப்பா பண்ணியிருக்காங்க. அது இல்லாம சிஜி எஃபெக்ட் வந்து நல்லா பக்காவா இருக்கு. அது இல்லாம எஸ்எஃப்எக்ஸ், சவுண்ட் இன்ஜினியரிங், மியூசிக் எல்லாமே நல்ல ஒரு படத்துக்கு எலிவேட் பண்ணி படத்த வந்து ரசிக்கக்கூடிய அளவுல பண்ணியிருக்கு. ஸோ இதுல வந்து அந்த ஒரு அந்த அந்த ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் வந்து பிரிச்சு எடுத்துட்டு போய் ஃப்ளைட்ல வந்து ஒண்ணாக்கும்போது, அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் பரபரப்பா சொல்லியிருப்பாங்க. சொன்னா ரிவீல் ஆயிடும். அது பாருங்க உங்களுக்கே தெரியும். அது இல்லாம அந்த நடு வானத்துல வந்து ஹைஜாக் பண்ணும்போது, அந்த பரபரப்பான நிமிஷங்கள்லாம் வந்து ஒரு நம்மள வந்து சீட் டச்சுக்கே கொண்டு வந்துரும். ஸோ சீட் டச் த்ரில்லர்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாரி பல பல கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கு படத்துல. ஆ இப்படி இவ்வளோ நல்லா இருக்கு படம். மைனஸே இல்லையா சார்னா இருக்கு. மைனஸ் என்னன்னா, இது ஏற்கனவே ஹீரோ வந்து எடுத்தோனே ஆரம்பத்துல 2, 3 ஹெயிஸ்ட்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுருவாரு. ஸோ நம்ம அத பார்க்கும்போது நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம். எப்படியும் இந்த ஃப்ளைட்ல இருக்க அந்த கோல்டு கண்டிப்பா அவர் கைக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியா இருக்கலாம். அந்த அளவுக்கு தான் கதைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அத கொஞ்சம் மாத்தி ரிஸ்க் எடுத்து ரொம்ப சேசிங் மாரி பண்ணி, இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். படத்துல டெக்னிக்கல்லாம் நல்லா தான் இருக்கு. இருந்தாலுமே இந்த கதைக்களத்த வந்து இன்னும் கொஞ்சம் ரைட்டப் வந்து இன்னும் கொஞ்சம் அ ஸ்பீடப் பண்ணியிருக்கலாம். நல்லா அது இல்லாம அந்த வில்லன் வந்து அந்த 500 மில்லியன் அந்த கோல்டு எடுக்கிற அந்த வில்லன் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இவங்கள வந்து அட்டாக் பண்ற மாரி காமிச்சிருந்தா, இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். அது இல்லாம படத்துல ஒரு சில காட்சிகள்லாம் வந்து ஹைலைட்டா இருக்கு. மத்த காட்சிகள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த பல ஹெய்ஸ்ட் த்ரில்லர்ல பார்த்த அந்த கதைகள் தான் அடிச்சு துவைச்ச அந்த கதைகள்லாம் அந்த அந்த சீன்கள்லாம் இதுலயும் வர மாரி தான் இருக்கு. அது கொஞ்சம் சலிப்பு குடுக்குது, மறுக்கிறதுக்கு இல்ல. என்னதான் 1 1/4 மணி நேரம் தான் இருந்தாலும். இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். மத்தபடி இது வந்து இதுல வந்து எந்த ஒரு அடல்ட் கன்டென்ட்டும் இல்ல. அதனால இது வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு சின்ன 2 லிப் லாக் மட்டும் இருக்கு. அது பெரிய அளவுல இருக்காது. அதனால இத வந்து கண்டிப்பா வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்ப Netflixல தமிழ் மற்றும் இந்திய மொழிகள்லயும் ஹிந்தி, தெலுங்கு முதலான மொழிகள்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ இது வந்து படம் பார்க்கும்போது நல்ல ஒரு ரிச்னஸ் இருக்கும். ஸோ அதனால வீட்லருந்து பார்க்கக்கூடிய அளவு, ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஹாலிவுட்க்கு நிகரான அந்த படங்கள்லாம் விரும்பி பார்க்குறவங்க, பரபரப்பான சேசிங் எல்லாமே அந்த கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் எல்லாமே நல்ல செலவுலாம் பண்ணி எடுத்திருக்காங்க. 800 க்ரோர்ஸ் வந்து செலவு பண்ணி எடுத்திருக்காங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு பிரம்மாண்டம்னு பார்த்துக்கங்க. அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாம இப்போ வீட்லருந்தே பார்க்கலாம். மிகப்பெரிய டைரக்டர், நல்ல க்ரூ. அ படத்துல நல்ல ஆக்ஷன்னு, அந்த சேசிங் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ அதனால இந்த படம் கண்டிப்பா மஸ்ட் வாட்ச்ன்னு ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த படத்த பார்த்துட்டு உங்க கருத்துக்கள பின்னூட்டங்கள்ல தெரியப்படுத்துங்க. வேற ஒரு திரை அம்சங்களோட உங்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.